வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா கணேன் பேசுறேன். 2022 பிப்ரவரி 19 வந்துட்டு ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைய நான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 2022 ஃபுல்லா 23 ஃபுல்லா இப்போ ஒரு 7 மாசம் 2.5 வருஷம் கிட்ட ஒரு டிட்டர்மைண்டான ஒரு மதர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவீங்க, ஆட்டிசம் குழந்தை கியூரான வீடியோஸ் நீங்க போட்டிருக்கீங்க. ஆட்டிசம் குழந்தைங்க வந்துட்டு நீங்க என்னெல்லாம் மருந்து கொடுத்தேன்னு போட்டீங்க. ஆனா ஒரு ஆட்டிசம் மதர், அவங்க விர்ச்சுவல் ஆட்டிசம், ஜெனடிக் ஆட்டிசம் கிடையாது, மொபைல் டிவி பார்த்ததுனாலதான் ஒரு அந்த மாதிரி ஒரு மதரை பேச வைக்கவே இல்லை. நீங்க அவங்க எப்படி வீட்டுல எஃபர்ட் போட்டாங்க, என்ன பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த குழந்தையோட அம்மா. பிகாஸ் ஒரு குழந்தைக்கு எமோஷன்ஸ் முதற்கொண்டு, அதாவது அந்த குழந்தைக்கு கோபம், அழுகை, கண்ணீர், சந்தோஷம், ஒருத்தவங்க நம்மளை வஞ்ச புகழ்ச்சியா பேசுறாங்களா புரிஞ்சுக்கிட்டு. நான் இன்னைக்கு கேட்கிறேன் அவன் கிட்ட, ஆக்சுவலி இன்ஸ்டால அவனோட நான் போட்டோஸ் போட்டிருக்கேன். ஜெனிஃபர் லோபஸ் சாங் தான் வேணுங்கிறான், கார் எவ்வளோ தான் பாப்பானா. நான் சொன்னேன், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தங்கம், நீ வந்துட்டு இனிமே வரலன்னா நான் இன்னொரு ட்ரீட்மெண்ட் முடிக்கிறேன், ஆஷாவை மிஸ் பண்ண, உங்களை பார்க்க இவ்வளோ பேர் வெளியே வெயிட் பண்றாங்களே, அவங்களோட பேசிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான் என்னை பார்த்து. அப்புறம் அவனுக்கு ஸ்கூல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிஸ்கெட் கொடுக்குற அளவுக்கு இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நான் அவங்களோட மட்டும் உட்காந்துருக்கேன். வெளியே இருக்கவங்க நிச்சயமா கோவப்படுவீங்க, பட் இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷங்க. 2.5 வருஷம் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க், நான் பண்ண ஜஸ்ட் மெடிசன் கொடுக்கறது தான். ஒரு அம்மாவோட கனவுகள், இந்த ஃபங்க்ஷன்ஸ் போகாம எதுக்கும் போகாம ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பிறகு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஐ கான்டாக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டான், பயங்கரமான பயம் இருந்தது. மியூசிக், லைட், ஃபன் சிட்டிஸ் எல்லாம் பண்ண பயப்படுவான். ஸ்டிக்கி ஃபுட், கொல கொல பிசு பிசுன்னு இருந்தா அதோட ரொம்ப அறிவிக்கப்படுவான். நான் வேர்பலா இருந்தான், பேசாம இருந்தான், பயங்கர அடமென்சி இருக்கும். அப்புறம் அவனுக்கு செல்ஃப் டாக் நிறைய இருந்தது, அவனுக்கு பாயிண்டிங் இருந்தது, ட்ரெஸ் போடுற ஷைனஸ் தெரியல, ரோட் சென்ஸ்ல ரொம்ப புவர், பிரஷிங், பல் விளக்க, கொப்பளிக்க, துப்ப, ஊத, உரிய தெரியல, கேள்விகளே கேட்க மாட்டான். அப்புறம் அவனுக்கு வந்துட்டு குரூப் பிளே, அடுத்த குழந்தையோட சேர்ந்து விளையாடுறதுல ஷேடோ பிளேங்கிறது இப்படி சைடா பாக்குறது அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா மிரர் இமிடேஷன் இருந்தது. இதுல வந்துட்டு 99.99% கம்ப்ளீட்டா பெக்யூரா இருக்கான். இன்னைக்கு அவன் ட்ரீட்மெண்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். இன்னைக்கு அவன் எழுதுனதுலாம் நான் போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன் இன்ஸ்டால, நான் வீடியோலயோ ஃபேஸ்புக் யூடியூப்லயோ கண்டிப்பா போடுறேன். இன்னைக்கு அவங்க அம்மா எப்படி பண்ணாங்க, என்ன ஹோம்ஒர்க் பண்ணாங்க, இந்த 2.5 வருஷம் ஒரு தாயா 10 மாசம் கருவறையில சுமக்கிறதோட ஒரு அம்மாவோட வேலை முடியல. ஒரு களிமண்ணா இருந்த ஒரு குழந்தைய திருப்பும் உருவம் கொடுத்த ஒரு தாயோட வார்த்தைகள் வந்துட்டு நிச்சயமா நீங்க கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க மேம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணப்பறம் எவ்வளவு கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா நான் அஸ்வந்த் இப்படி இருக்குன்னு நேம் சொல்ல வேண்டாம். 1.5 இயர்ஸ்லயே நான் கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி இருக்கு. ஆனா இவர் வந்து வேண்டாம் அப்படிலாம் இல்லை, நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு நம்பவே இல்லை. ஆனா என் மைண்ட்ல இது ஓடிட்டே இருக்கு, இல்ல இவனுக்கு என்னமோ இருக்கு, இவனுக்கு என்னமோ இருக்கு, பேசல, இப்படி மேலேயே பாத்துட்டு இருக்கா. ரொம்ப நேரம் தூங்க போனா ஃபேனே பார்ப்பான், 1 hour ஆனாலும் ஃபேன் பார்த்துட்டே இருப்பான், ஆனா தூங்க மாட்டான், கண்ணு கூட இப்படி பிளிங்க் பண்ண மாட்டான், ரொம்ப இப்படியே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு டைம் நாங்க வண்டியில இருந்து விழுந்துட்டோம் நானும் இவனும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ண போகும்போது தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு, இப்போ தெரப்பி விடலாம். ஃபர்ஸ்ட் வந்தது தாட் வந்து தெரப்பி விடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு ஃபீஸ் கட்டியாச்சு, அனுப்பிச்சாச்சு. டெய்லி அழுவான். அவன் அங்கே போய் விடும்போது நரக வேதனையா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா அவன் காலையில் எந்திரிக்கும் போது அழுவான், பிடிக்காத இடத்துல போய் குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி விடுறமே அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரப்பியோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன். என்னடா 11 வருஷம் தெரப்பி கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த குழந்தை சரியாகவே இல்லை. லைஃப் இப்படியே போயிருமா? இல்ல சென்சிபிளான அம்மா 33 வயசுல ஆட்டிசம், விர்ச்சுவல் ஆட்டிசம் கூட்டிட்டு வருவாங்க. 20 வருஷம் தெரப்பி விட்டு 20 வருஷம் தெரப்பி விட்டு எப்ப படிக்க வச்சு, இனிமே ஸ்கூல்ல அமைச்சு, வேலைக்கு அமைச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தைங்க, அதே தாட் உங்களுக்கு வந்திருக்கு. 11 வருஷம் 9 வருஷம் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகும்போது ஐயோ பையனோட லைஃப் இப்படியே போயிடும், ஒரு பயம் இருக்கும் இல்லையா, யாரா இருந்தாலும் ரொம்ப பயம். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ நான் முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே உங்க வீடியோ பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ், உங்க கமெண்ட்ஸே நான் ஒரு 3 months படிச்சிருப்பேன். உங்களோட கமெண்ட்ஸ் கீழே போட்டிருப்பாங்க. அப்புறம் எல்லாம் ஓகேவா வேண்டாமா, அப்புறம் இவன் கிட்ட சொல்லி வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில வந்து கூகுளோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னாங்க. வேண்டாம், இந்த ரிவ்யூ சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம போவோம், ஒரு 2 months 3 months நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம போவே போடுறவங்க என் மேல போடாம இருக்குங்க, போட்டியாளர்கள் அவங்க கூட ரிவ்யூஸ் பார்த்துட்டு என்ன போகாதீங்க, மணி மைண்டட், யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, இப்படி இருக்க போகும்போது நமக்கு எப்படி தோணும், என்னடா இது இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப நான் இவங்க எல்லாம் வேண்டான்ட்டாங்க. அப்புறம் நானும் எங்க அப்பாவும் போலாம்ப்பா, நம்ம 2
வண்டர் போகலாம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசும்போது இவர் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். அப்புறம் 2 months 1 month மெடிசன் வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 1 monthல எப்படி தெரியும் எதுவுமே டக்குன்னு கிடைக்காது இல்லையா. ஆனால் ஒரு 3 months பார்ப்போம். 3 months பார்க்கும்போது அட்லீஸ்ட் 1% நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா. அப்போ ஓகே இது கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 6 month 8 month அப்படியே தான் 2.5 years அப்படியே வந்துருச்சு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு 1 month சாப்பிட்டோன்னே உடனே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது எங்களுக்கு. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் வந்தா சடனா ஒரு எப்படி சொல்றது, சடனா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கிடைக்கும். உங்ககிட்ட நல்லா பேசுவான், நல்லா பார்ப்பான், அந்த மாதிரி எல்லாம் புரியும். ஆனா அது எல்லாமே ஒரு மாசம் 3 மாசத்துக்கு நடக்கல. அவன் ஐ கான்டாக்ட் முதல் கொண்டு எனக்கு 2 years ஆச்சு வரக்கு. 2 years ஆச்சு அந்த ஐ கான்டாக்ட். நான் பார்த்து அஸ்வந்தி சாரி என்னை பார்த்து பேசு, என்னை பார்த்து இவங்களை பார்த்தா இவரு சொல்லுவாரு பார்த்து பேசி, என்ன பாரு, கத்துவான், கோவம் வரும். அப்ப இவனுக்கு பிடிச்சு என்ன கை இப்படி பிடிச்சி கண்ணை பாரு இவர் சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க எனக்கு அது ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டு அந்த கேண்டில் லைட் ஊதுவோம். ஊத தெரியல. ஒரு நம்மளுக்கு எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷனா கேண்டில் வச்சு நம்ம ஊதுவோம் இல்லையா, எனக்கு ஊதவே தெரியல. அப்ப என்னடா ஊத தெரியல. இது நான் ஒரு வீடியோல சும்மா நம்ம பார்க்க போகும்போது குழந்தைங்க ஊது, இன்னும் 2 வயசு குழந்தை ஊதுது, நமக்கு தான் தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேண்டில் டெய்லி பத்தி ஊது 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 தெரியாது. வாய் முதல் கொண்டு நான் இப்படி வச்சு காமிப்பேன் ஊ அப்படின்னு சொல்லி வாய் ஊன்னு கூட வைக்க தெரியாது. அது நானே ஷேப் பண்ணி ஊத சொன்னா உறிஞ்சிடுவாங்க. இப்படி ஊதுறதுக்கு நான் வாயை வச்சு ஊது, காத்து வரும் பாரு ஊதுன்னு சொல்லிட்டு அந்த 6 month ஆச்சு. அந்த ஊது வைக்கிறதுக்கே எனக்கு 6 month ஆச்சு. அதே மாதிரி அந்த பென்சில் ஹோல்ட் பண்றதுக்கு, அந்த பென்சில் பிடிச்சி எழுத வராது, அந்த ஹோல்ட் பண்றதுக்கு அந்த எல்கேஜி ஃபுல்லா த்ரூ அவுட் அந்த எல்கேஜி ஃபுல்லா நான் வந்து எப்படி நான் கூட கத்திருக்கேன். அந்த பிடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பட்ஸ் இருக்கு இல்லையா, பட்ஸோட அந்த இதுல கலர் டிப் பண்ணி வந்து நான் எப்படி சொல்லிட்டேன்னா வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு வெண்டைக்காவோட நுனியை வந்துட்டு கலர் வச்சு கீழே அச்சு மாதிரி வைக்க சொல்லணும். அதுல இன்ட்ரெஸ்ட் போடும். நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். நாங்க வந்து பட்ஸ் வச்சு ஸ்லேட்ல இன்னைக்கு அவன் எழுதுனதுதான் இது ஃபுல்லா அவனோட கையில அவன் எழுதுனது. இதுல கடைசியில ஆஷா எழுதி எனக்கு ஒரு ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கான் பாருங்க. ஆனா கிராஸ்பிங் சூப்பரா இருக்கு, நல்லா படிப்பான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பென்சில் இன்னைக்கு 0ல இருந்து 100 ஆக்கிட்டீங்க. ஆமா நல்லா படிப்பான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எல்லாமே படிப்பான். இப்ப யாரும் பார்த்தா கண்டுபிடிக்கிறது இல்ல இப்ப யாரும். ஆனா இப்ப கூட ஒரு 6 month ஒரு 1 yearக்குள்ளேயே எங்கிட்ட வந்து பக்கத்துல இருக்க நெய்பர்லாம் எங்ககிட்ட சொல்லல, இன்னொரு நெய்பர் கிட்ட சொல்லியிருக்காங்க, அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க பிளே ஸ்கூல்ல சேர்த்ததுக்காக ஒரு 4-5 ஸ்கூல் போயிருந்தோம் செலக்ட் பண்ணி. அங்க போன இடத்துல எல்லாம் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவனை 1 week டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்க கலர்ஸ் கேட்டாங்க, ஷேப்ஸ் கேட்டாங்க, எல்லாமே சொன்னான். ஆனா இவனை பார்த்து நாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நாங்க போகும்போது நானும் இவரு அழுகச்சே வந்துடும், என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்படி இருக்கவங்கள வந்து வேண்டான்னு தான் ஒதுக்குறாங்க தவிர அதை வந்து சரி பார்த்து அந்த மாதிரி எல்லாம் யாருமே இதுவுமே இல்லை. அப்புறம் நாங்களா நான் இன்ன வரைக்கும் அவனை பிளே ஸ்கூல்லே போடல, 1 month போட்டேன். அப்புறம் நானே நிறுத்திட்டேன், வேண்டாம் இதுக்கு வேண்டாம் வீட்லயே இருக்கும், டைரக்டா தான் நான் ஸ்கூல்ல சேர்த்தேன், எல்கேஜி போட்டேன். ஆனா இந்த மதர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சென்சிபிளான விஷயம். இப்படி இருக்கிற குழந்தைங்கள ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்னா தொந்தரவு பண்ணுவாங்க, லாஸ்டா கூப்பிடுறது, டைமிங் லேட்டா சொல்றது, வேண்டாம்னு நினைக்கிறது, ஒதுக்குறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாவ செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்ரி மதர் டிசர்வ்ஸ் டு பி ரெஸ்பெக்டட். எவ்ரி சைல்ட் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க, தன்னுடைய இத லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு டிசர்வ் பண்ணாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்களா, ஓகே என் பிள்ளைய திருப்பி நான் உருவாக்கி கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறேன்னு சொல்லி சேலஞ்ச் எடுத்து இவங்க சாதிச்ச மாதிரி இவங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்து நிச்சயமா நிறைய மதம் சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே விட்டுட்டு கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நம்மளாம் வந்து இப்ப நான் கஷ்டமே படாம லைஃப் பண்ணேன். எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்திட்டாங்க, எனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும், உடனே கிடைக்கும். அப்படி வளர்த்திட்டு எனக்கு கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு இவனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவன் நம்மளுக்கு பொக்கிஷம் தானே, நம்ம குழந்தைக்கு இவ்வளோ இது, அவன் தான் என் லைஃபே அப்படின்னு தான் நம்ம வருவோம். அவன் பிறந்து அந்த இருந்த சந்தோஷம் இதனால வந்து இன்ன வரைக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இது 1 year ரொம்ப நிம்மதியா இருக்கு. வெளியே என்னமோ பேசிட்டு போறாங்க, ஆனா என்னால முடியும், இவனால எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியும்ல. அந்த கொண்டு வரக்குள்ள அவ்வளோ வேதனை, கஷ்டம், அழுகச்சி,
தூக்கம் இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையாலுமே இருந்தது. அவ்வளோ இருக்கும் எனக்கெல்லாம். இதனாலே சண்டை வரும் இல்லையா, இப்போ நம்மளுக்கு இவன் என்னடா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அவன் வந்து கரெக்டாகவே பண்ண மாட்டேறானே அப்படின்னு நமக்கு கோவம் வரும். அந்த அம்மா நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு அது இத்தனை வருஷம். அந்த எல்லாரும் வந்துட்டு ஒரு நாள் ஒரு மாசம் எஃபர்ட் போட்டு இவன் சொல்ல மாட்டேறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. நீங்க உண்மையுமே சில பேரண்ட்ஸ் உண்மையாக புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இங்க வந்து எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, என் கூட நான் பேசிட்டா இருக்கேன். அவங்க கூட எல்லாம் மருந்து கொடுத்தா அவங்க வந்து எல்லாமே சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது கிடையாது. மருந்து கொடுக்கணும், கொடுத்தா அது வந்து எதுக்காக நீங்க கொடுத்தோன்னே அம்மான்னு சொல்றதுக்காக மருந்து கொடுக்கணுமா? கண்டிப்பா அது கிடையாது. கம்ப்யூட்டர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதுதான், அது வந்து நம்மளும் ட்ரெயின் பண்ணும். இன்னொன்னு அவனோட நர்வ் எல்லாம் வந்து தூண்டுறதுக்காக தான் ஆக்சுவலி இந்த எல்லாமே நம்ம பண்றோம் இல்லைங்களா? சும்மா எல்லாமே இருந்ததா நம்ம எல்லாம் எழுப்பணும்ல, அப்பதானே அதுக்கப்புறம் மெதுவா ப்ராக்ரஸ் ஆகி தானே எல்லாமே வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இந்த மாதிரி எல்லா மதர்ஸும் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு மருந்து கொடுத்தா எனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். இல்ல அது வந்து வீட்டுல நம்ம கண்டிப்பா எஃபர்ட் போடணும். மருந்து கொடுத்தா மட்டும் சரியாகும் இல்லை. நான் ஒரு பக்கம் சொல்லி கொடுப்பேன். இப்ப எங்க அப்பா எங்கேயாச்சும் அவனை கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் சொல்லி கொடுப்பாங்க. இவர் வீட்டுல இருந்தாங்கன்னா இவர் ஒரு பக்கம் சொல்லி கொடுப்பாங்க. என் நெய்பர்ஸ் பக்கத்துல இருந்தா சொல்லி தருவாங்க. ஆனா பாத்தீங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. நெய்பர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது, யாருக்கும் எதுவுமே தெரியாது. எங்க குடும்பம் மீன்ஸ் யாருமே இல்லை. எங்க அப்பா அம்மா, எங்க மாமனார் மாமியார், நாங்க 2 பேர். இது உங்களுக்கு மட்டும்தான் நாங்க சாதிச்சிட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தெரியும். பக்கத்து வீட்டுல இருக்க நெய்பர்ஸ் கூட தெரியாதான். நாங்க இங்க வரோம்னு தெரியாது, நாங்க இப்படி இருக்கான்னு தெரியாது. நாங்க இந்த மாதிரி மெடிசன் கூட யாருக்கும் தெரியாது. நான் எல்லாருக்கும் மெடிசன் கொண்டு போவேன். ஹேண்ட்பேக் எங்க போனாலும் ஹேண்ட்பேக்ல இவனுக்காகவே பெரிய ஹேண்ட்பேக் அந்த டப்பாவே நம்ம உள்ள வச்சுப்பேன். எங்க போனாலும் ஒரு ஃபங்க்ஷன் போறோமா, பிஃபோர் மருந்து கொடுக்கணுமே கார்லயே வச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். சாப்பிட்டுட்டு வந்தோடனே ஆஃப்டர் எங்க போனாலும் இப்ப இங்க யாருமே தெரியாது. இது எல்லாமே எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஒரு மதரா இதுதான் அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு பை பர்த் இல்ல, இது வந்து போன் டிவினால அப்படிலாம் தெரியாது. என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு இந்த பையன் கல்யாணம் பண்ணும்போது இவங்க குழந்தையில கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அன்னைக்கு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இவங்க இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஹேர் கட் பண்ண போனா கூட அவங்க ரொம்ப தெரிஞ்சங்காட்டிக்கு அவங்க கூட அங்க போய் இல்ல ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப இவன் படிக்கிற மாதிரி அவங்க பையன் படிப்பானான்னு எனக்கு தெரியல. இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, சில குழந்தைங்க கிராஸ் எனக்கு சொல்ல போனா நானே வந்து படிப்புல வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் நம்மளாம் உணர்ந்து நாளா படிச்சேன். ஆனா மனப்பாடம் பண்றதுல ரொம்ப நேரம் ஆகும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண. இவன் ஒரு நாளைக்கு ஒரு லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. எனக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்ன சொல்ல வராங்கன்னா, என் பையனை குறை சொல்லி பின்னாடி வந்து ஒரு மாதிரி கமெண்ட் பண்ண, நீ இவ்வளவு ஆக்ட்னு வச்சுக்குவேன் கேமராவை. அவங்க வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளோ ஒரு கமெண்ட் பண்ணி பின்னாடி குறை சொல்லி என் பையன் அப்படி இப்படின்னு சொன்ன அந்த மதரோட குழந்தை என் பையனோட புத்திசாலியா அறிவாலியா கிராஸ்பிங் பவரோட படிப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா என் பையன் ஜீனியஸ். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன், உங்க பிள்ளைய நீங்க ஒழுங்கா வளங்க. அடுத்த பிள்ளைய குறை சொல்லாம, அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணாம, அவங்க வீட்டுல அது கஷ்டம் இது நல்ல இது நல்லன்னு சொல்லாம நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க. நான் என் பையனை நல்லா வளர்த்துக்கிறேன், சந்தோஷமா வளர்த்துக்கிறேன். பல்லார்னு எல்லார் கணக்குலயும் அரைஞ்சவன். ஏன்னா ஒரு மதர் தெரியும், அவங்களுக்கு தான் பிரசவ வலி, அவங்களுக்கு தான் ராத்திரி பகல் முழிக்கணும், அவங்களுக்கு தான் வலி வேதனை. எப்படியோ உழைச்சு கஷ்டப்பட்டு வராங்க. முடிஞ்சா நல்லா இருப்பான்ப்பா, கவலைப்படாத வந்துருவான், முன்னாடிக்கு பரவாயில்லையே, வாழ்க வளமுடன் 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. இல்லைன்னா கம்முனாலும் போய் உங்க வீட்டு வேலையை பாருங்க. அடுத்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி கமெண்ட் சொல்லி ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி பாவத்தை சேர்த்தாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம குடும்பத்திலேயே நம்ம தலைமுறையிலேயே அடுத்து எந்த பிள்ளை எப்படி பிறக்கணும் நம்ம கையில கிடையாது. பிரம்மன் எழுதும் தலையெழுத்து தான் இது. நான் வந்துட்டு பிள்ளையார்பட்டி கோயில் போனா பிரம்மா தனியா ஒரு சிலை இருக்குங்க. அந்த பிரம்மா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிறந்துட்டோம், இனிமே எதுக்கு பிரம்மா, எழுதியா சேர்க்கை தலையெழுத்து, இனிமே எதுக்கு வேஸ்ட்னு போவாங்க. நான் ஒருத்தி மட்டும்தான் அந்த பிரம்ம கிட்ட போய் நின்று என் கிளினிக் வர எல்லா பேஷண்ட்ஸும் கன்சீவ் ஆகும், கன்சீவ் ஆகிற எல்லாருக்கும் சூப்பரா குழந்தை பிறக்கும், எல்லா குழந்தையோட தலையெழுத்து ஒழுங்கா எழுதிருங்க அப்படின்னு சொல்லி. ஒழுங்கா எழுதுறாங்களோ இல்ல, அந்த குழந்தை படிக்குதோ இல்லையோ சம்பாதிக்குதோ இல்லையோ அவன் தனியாவச்சு அந்த வேர்ல்ட்ல சர்வை பண்றதுக்கு அந்த கண்டிப்பா அது. நான் பிரம்மாட்ட போய் சொல்றேன், நீங்களும் பிள்ளையார்பட்டி கோயில் வந்தாங்கன்னா பிரம்மன் சன்னதி போயிட்டு சுத்தி வர இடத்துல மேல ஒரு பிரம்மான்னு எழுதியிருக்கும், அவ்வளவுதான் அவரோட சிலை மட்டும் இருக்கும். அந்த இடத்துல நின்று என்னோட தலைமுறைகளோட தலையெழுத்த நல்லா எழுதுங்க, திருத்தி எழுதுங்க. அப்புறமேட்டு வர எல்லா பேஷண்ட்ஸோட தலையெழுத்துக்கும் நான் ப்ரே பண்ணிட்டு வரேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அமைதியும் சமாதானமும் எல்லார் வீட்டிலும் நிலவட்டும். லவ் யூ ஆல். நன்றி.
தேங்க்யூ மேம். நிஜமாவே Actually, அவன் என்ன சொன்னா, எனக்கு மத்தவங்களை விட என் பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்பானே. ஏன்னா நான் அந்த ஆண்டி கிட்ட பேசாத, அவங்க எல்லாம் நின்று வெளியே பேசிட்டு இருக்காங்க, காரிடர்ல எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி தான் அவங்களை பத்தி சொன்னாங்க, பையனை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க பக்கத்துல. அப்போ நான் அவங்க நிக்கிறாங்க, கீழே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க, மேல எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. நீ யார் கூடயுமே பேசாத, செருப்பு கட்டிட்டு நேரம் வீட்டுக்கு போய் கதை சாத்திக்கோ அப்படின்னு. அதே மாதிரி செருப்பு கட்டி நேரம் எனக்கு அப்படி என்ன இப்படி அப்படி கேட்கறானே, அவனுக்கு புரியுதோ இல்லையோ. ஆண்டி அப்படி பேசாத, நேரா போய் கதை செருப்பு கட்டி கதவை சாத்து. அவன் கேட்டா நீ பதில் சொல்லாத, உள்ள போய்க்கணும். அதே மாதிரி செருப்பு கட்டிட்டு உள்ள போய் கதவை சாத்திட்டான். நான் மட்டும்தான் நின்று பேசிட்டு வந்தேன். நான் அவனை வந்து பேச வேண்டாம்னு சொல்லிட்டான் கூட. ஏன்னா அவங்க எதுக்கு அப்படி சொல்லணும்? இல்ல அவனுக்கு அவங்களோட விஷயத்தன்மை எல்லாம் தேவை. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும். பேசவே வேண்டாம். நான் அதனாலதான் அவங்க கிட்ட வேண்டாம். நான் அவங்க கிட்ட நான் நல்லாதான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என்ன இவன் கிட்ட வந்து போகாத அப்படின்னு சொல்லி. உங்களோட பெரிய மனசு மேம். அவங்க இவ்வளவு மோசம் நீங்க ஒதுக்காம நீங்க எப்பயுமே எல்லாத்தையும் ஒரு ஹாய் பாய் சொல்லுங்க. மனசுல வந்து ஒரு வஞ்சன்ஸ் இல்லாம குழந்தைக்கு அந்த நெகட்டிவிட்டி வேணாம், குழந்தைய மட்டும் அனுப்பிட்டு நல்ல உங்களே ஆக்சுவலி நல்லா வளர்த்துருக்காங்க. உங்களே நல்லா உடனே உங்களை திரும்பி பாக்குறாங்க சார். இல்ல அவருக்கு தெரியும் என் வாழ்க்கையே போச்சு சார். உங்களை நல்லா வளர்த்துறேன், கை கொடுத்தோடே கையை கொடுத்து உங்களை திரும்பி பாக்குறேன். அதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு சார். நீங்க வேற யார கல்யாணம் பண்ணினாலும் இவ்வளவு கன்சிஸ்டன்டா உங்க குழந்தைய திருப்பி மாத்திருப்பாங்க. ஒரு ஒய்ஃபா அவங்க சூப்பரா இல்ல. அது வந்து ஒரு அம்மாவா பெரிய விஷயம். அம்மாவா இனி ஃப்ரீ ஆயிட்டாங்க, ஒய்ஃபா இனி உங்களை லவ் டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன மேம்? இல்ல அதெல்லாம் எப்பவுமே இருக்கும். நம்மளுக்கு வந்து இவன் வந்ததுக்கு அப்புறம் இவனை ஃபர்ஸ்ட் இவனை தனியா அவன் காலில் நிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையா நாங்க அதனால கூட நான் வந்துட்டு பேபி செகண்ட் பேபி பிளான் பண்ணேன். நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் இப்போதைக்கு நான் இவரும் இப்படிதான் வேண்டவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவன் தனியா அவன் இண்டிபெண்டா ஆயிட்டா இனிமே போய் சார் லவ் டார்ச்சர் பண்ணி ஹாப்பியா இருங்க. ஓகே, நீ இன்னும் கட் பண்ணி எடுத்தோம்.